ஒரு நாள் விநாயகர் வானத்தில் அழகான வானவில்லை பார்த்தார். இந்த வானவில்லில் ஏறி ஒரு பயணம் செய்யலாமா என்று எண்ணினார். உடனே அவர் வானவில்லின் மேல் ஏறி அதிசய பயணத்தைத் தொடங்கினார். வானவில்லின் முதல் நிறம் சிவப்பு. அங்கே செங்கொடி மரங்கள் நிறைந்த ஒரு காடு இருந்தது. அந்த மரங்களில் சிவப்பு பழங்கள் தொங்கின. விநாயகர் ஒரு பழத்தை பிடித்துத் தின்றார். அது மிகவும் இனிப்பாக இருந்தது. அடுத்து ஆரஞ்சு நிறத்தை அடைந்தார். அங்கே பரந்த ஆரஞ்சு தோட்டங்கள் இருந்தன. பழுத்த ஆரஞ்சு பழங்களின் நறுமணம் காற்றில் பரவியது. விநாயகர் சில பழங்களை பறித்து மகிழ்ந்தார். பிறகு மஞ்சள் நிறத்தில் இறங்கினார். அங்கே மஞ்சள் வயல்கள் நிறைந்திருந்தன. தானியங்கள் முதிர்ந்து பொன்னிறமாக ஒளி வீசின. வயல்வெளியில் விளையாடும் குழந்தைகளுடன் விநாயகரும் சேர்ந்து கொண்டார். பச்சை நிறத்தில் பசுமையான காடுகள் மற்றும் மலைகள் இருந்தன. பறவைகள் இனிமையாகப் பாடின. விநாயகர் ஒரு அருவியின் அருகே அமர்ந்து அதன் ஓசையைக் கேட்டு மகிழ்ந்தார். நீல நிறத்தில் பெரிய கடல் தெரிந்தது. அலைகள் மெதுவாக கரையில் வந்து மோதின. விநாயகர் கடலில் கால்களை நனைத்து விளையாடினார். கடைசியாக ஊதா நிறத்தை அடைந்தார். அங்கே ஊதா மலர்கள் நிறைந்த தோட்டம் இருந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. விநாயகர் அந்த அழகைப் பார்த்து மகிழ்ந்தார். பயணம் முடிந்ததும் விநாயகர் மீண்டும் தரையிறங்கினார். வானவில் உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியாகச் சொன்னார். இந்த அதிசய பயணத்தை நினைத்துப் பார்த்து அவர் புன்னகைத்தார்.